இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு எப்படி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கவனிங்க. இந்த நாள்ல இந்த ஆவியானவரை கட்டாயம் நாம் பெற்றுக்கொள்ள வேணும். ஆவியானவர் இல்லாமல் ஒன்றையும் செய்ய வாழ்க்கையில் இயலாது. அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்கு கிடைக்கின்ற பெரிய முதல் ஆசீர்வாதம், சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நமக்கு சத்தியமே தெரியல. ஆண்டவருடைய பைபிளை சபைக்கு தூக்கிட்டு வர மாட்டோம். ஆண்டவருடைய பைபிளை வீட்டுக்குள்ள படிக்க மாட்டோம். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறோமா? நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டு ஊழியம் பண்ணிட்டு நம்ம போய் சொல்றது என்ன? ரொம்ப டயர்டா இருக்குது, ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்ப போயிடும். இன்னைக்கு ஒரு விசுவாசியும் வாலிப பிள்ளைகளும் இன்னைக்கு கண்டிப்பாக டெய்லி என்ன செய்யணுங்க? பைபிள் படிப்பது மிக மிக அவசியம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்றாரு. டிவி பார்க்கிறோம், ஷோஸ் பார்க்கிறோம், பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஆன்லைன்லயே வாட்ஸ்அப்ல பார்க்கிறோம், ஃபேஸ்புக்ல பார்க்கிறோம். நோ, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பக்கம் ஓடினாலும் நமக்குள்ளே சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி வீட்டுக்குள் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை படிக்க உங்கள் பிள்ளைகளை பழக்குவிக்க வேண்டும். கட்டாயம் ஒரு அதிகாரமாவது படி என்று நீங்கள் வலியுறுத்தி சொல்ல வேணும். இந்த நாமும் படிக்கணும். நம்ம படிச்சாதான் ஆவியானுடைய பைபிள் தெளிவா சொல்லுது, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது உங்களை என்ன செய்வாராம்? சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். மனுஷனுடைய ஆலோசனையை போய் கேட்கிறோம், மனுஷங்கிட்ட போய் உட்கார்ந்து கேட்கிறோம். நீங்க இந்த பைபிள் காலேஜ்ல படிக்கணும். எந்த பைபிள் காலேஜ்ல? வேதம் என்கின்ற இந்த பைபிள் காலேஜ். இத காலையில எழுந்து நீங்க பைபிள் படிச்சு வேதத்தை வாசித்து நீங்க ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட காரியங்களை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உனக்கு தீமை வருதா? கர்த்தர் பேசுவார். ஒரு பொல்லாப்பு ஏற்படுதா? தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வார்த்தையின் மூலம் சொல்வார், இதை செய்யாதே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு ஆண்டவரே நான் எப்படி ஏன் இந்த தீமையை அனுபவிக்க காரணம் என்ன? நான் உம்முடைய விஷயமாக உம்முடைய நன்மையாக செய்ய தீர்மானித்தும் இந்த தீர்மானத்திலே எனக்கு தீமை அனுசரிக்க காரணம் என்ன? அப்ப சொல்றார் ஆண்டவர் ஆவியான சொல்றார், இன்னும் என்னிடத்தில் நெருங்கி வா, இன்னும் என்கிட்ட பேசு. உலகத்தில் அங்க இங்க பேசிட்டு அலையாது, என்னிடத்தில் பேசு, என்னிடத்தில் முதலாவது சொல்லு, என்கிட்ட ஜெபம் பண்ணு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தீமை, போராட்டம், உபத்திரம் வருவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து அல்ல, நம்முடைய மாம்ச எண்ணம், அவசரப்பட்டு செய்கின்ற காரியம். ஒவ்வொரு விசுவாசி இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஜெபிச்சீங்கன்னா இந்த ஆவியானவர் உங்களை சத்தியத்திற்குள் நடத்துவார்.